என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. தாத்தா தாத்தா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் தாத்தா. ஐயோ, இந்த ராத்திரியில ஐஸ்கிரீமா? ராத்திரியில எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சுன்னா உன் அம்மாவும் அப்பாவும் எண்ணெயில திட்டுவாங்க. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காது. நான் அம்மா பாட்டு சொல்ல மாட்டேன் தாத்தா. ஐயோ வேணம்மா, இங்க பாரு, தாத்தா உனக்கு தான் பலூன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, இன்னும் வேணும்னா வேற ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் எல்லாம் காலையில வாங்கிக்குவோம். தாத்தா இங்க பாரு, தாத்தாவோட செல்லம் இல்ல, தாத்தா சொல்றது கேட்கணும். காலையில வாங்கி தரேம்மா. இப்ப வேற ஏதாவது உனக்கு சாக்லேட்டோ ஏதாச்சும் வாங்கி தரேன், சரியா? சரி தாத்தா. என் பேத்தி செல்லமாச்சே, சொன்னதை என்ன அழகா கேட்டுக்கிறா பாரு. சரி வா, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அட முகமது சார், எப்படி சார் இருக்கீங்க? என்ன இந்த ராத்திரியில இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? வா கீம், ஒன்னும் இல்ல, சும்மா தான் காத்து வாங்கலான்னு வந்தேன். அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வந்தது ஒரு மாதிரி கலப்பா இருந்துச்சுன்னு இங்க உட்காந்துட்டேன். ஆமா, என்ன இந்த ராத்திரியில பேத்தியோட எங்க கிளம்பிட்ட? அட ஒன்னும் இல்ல சார், சும்மா தான். வீட்டுல அவன் அம்மா ஏதோ சொல்லி திட்டான ஒரே அழுக. அப்புறம் என்கிட்ட ஓடி வந்துட்டு, தாத்தா எனக்கு அம்மாவும் வேண்டாம் அப்பாவும் வேண்டாம், நீங்க போதும், நம்ம வெளியே போலாம் வாங்கன்னு கூப்பிட்டா. சரி புள்ள அழுகுது, என்ன சமாதானப்படுத்தலான்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். அது சரி, என்ன பாப்பா, தாத்தா இருந்தா போதுமா? தாத்தா போதும், தாத்தா தான் பிடிக்கும். பரவாயில்ல கிம், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன பண்ண போறேன், வேலை இல்லாம சும்மா இருக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தியே, இப்ப பாரு பேத்திய பாத்துக்கிறதே பெரிய வேலைதான் போல. ஐயோ ஆமா சார், அத சொல்லுங்க. பேத்தி மட்டும் இல்லைன்னா வீட்டுல இருந்ததுக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். இவ இருக்கிறதுனாலதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவ கூட விளையாடுறது, இவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, வெளியே கூட்டிட்டு போறதுன்னு அப்படியே பொழுது போயிரும். அப்புறம் வாழ்க்கையில இந்த வயசான காலத்துல இனி வேற என்ன இருக்கு முகமது சார்? பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க வேலைன்னு பார்த்துக்கிட்டு போறாங்க. நம்ம கூட உட்காந்து பேசுறதுக்கோ நம்ம கூட இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்ல. நம்மளும் வேலை அது இதுன்னு ஓடி ஆடி செஞ்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் நமக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா வேலையெல்லாம் முடிஞ்சு வயசான காலத்துல இப்படி வீட்டுல இருக்கும் போதுதான் நம்ம தனியா இருக்கோமே, நம்ம கூட பேசுறதுக்கு கூட யாருமே இல்லையேங்கிற நினப்பு வந்துடுது. அந்த மாதிரி நேரத்துல பேரன் பேத்திங்க மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். அதுலயும் வயசாக இனி என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. எத்தனை காலத்துக்கு இருப்போம் சொல்லுங்க? அப்புறம் நம்ம இத்தனை வருஷம் வேலை செஞ்சு உழைச்சு சம்பாதிச்சு ஒரு வழியா ரிட்டையர்ட் ஆகி நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்காரும் போது எப்படி ஒரு திருப்தி வருதோ, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சோம், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம், அடுத்து பேரம்பேத்திகளோட விளையாடிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது தானே நமக்கு திருப்தி. அதுலயும் நம்ம பிள்ளைங்க நம்ம மேல காமிக்கிற பாசத்தை விட நம்ம பேரம்பேத்திங்க நம்ம மேல காமிக்கிற பாசமே தனி. அந்த சந்தோஷங்கிறது அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணு மட்டும் சொல்ற முகமது சார், வயசான காலத்துல எது இருக்கோ இல்லையோ, ஆனா பேரம்பேத்திக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை அது நரகத்துக்கு சமம் போங்க. இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வயசான காலத்துல என் பேத்தி மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ராத்திரியில வெளியே வந்து பலூனை வாங்கி விளையாடிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இவ்வளவு சந்தோஷமா என்னால இருக்க முடியுமா? சரி சரி வாங்கி தரேன், வா போலாம். சரி சார், நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் அவளுக்கு சாக்லேட் வேணும்னு கேக்குறா, போய் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப நான் வரேன் சார். வா கிம். இனி அழுக கூடாது, சரியா? ஐஸும் வேணுமா? சரி இரு, ஐஸ் வாங்கி தரேன். ஐஸ பார்த்ததும் சிரிப்பு வருதா உனக்கு? சரி சரி சாப்பிடு. இவங்க மேல உள்ள கோபத்துல நான் எதுக்காக ஏன் பேத்தியை பார்க்காம இருக்கணும்? ஏன் பேத்தியை பார்க்க நான் இவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டை விட்டு போனவங்க எங்க போயிருக்காங்கன்னு வேற தெரியல, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? நேத்து சாரா என்னமோ சர்டிபிகேட் கொரியர்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தா, அநேகமா அது அவன்கிட்டயே தான் இருக்கணும். சாராவோட போனை எடுத்து பார்த்தா அவன் எங்க இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடும்.
எனக்கு பிரியாணி செஞ்சு தருவல்ல? தருவேன். பிரியாணி நம்ம செய்யலாம். அப்புறம் நம்ம அப்பாக்கு, அம்மாக்கு, மைனாக்கு, முகிக்கு, அப்புறம் அத்தைக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு. ஐயா, அப்புறம் என்னோட ஸ்பைடர் மேனுக்கு கொடுப்பியா? தருவேன். ஸ்பைடர் மேனுக்கு, அப்புறம் மியாவுக்கு, அப்புறம் பாபாவுக்கு, அப்புறம் கோழிக்கு. சரியா? இங்க எங்க இருக்கு கோழி? அங்க இருக்கு. உங்க வீட்ல அங்க இருக்கு கோழி. குட்டி கோழி கொக்கக்க கத்திச்சு. ஹை, குட்டி கோழியா? என் குட்டி கோழி காமிச்சு தருவியா? உங்க வீட்ல இருக்கு. அம்மா, அப்பா போய் பார்க்கலாம். இப்ப போலாமா? இப்ப போக முடியாது. அங்க கோழி தூங்குது. தூங்கி எந்திரிச்சிட்டு அம்மா போய் பார்க்கலாம். சரி. சரி ரியா, அப்ப நம்ம இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் வச்சு மம்மி செஞ்சு விளையாடலாம். நான் போய் இலையெல்லாம் பறிச்சிட்டு வரேன். இதுல போட்டு நம்ம சோறு குழம்பு எல்லாம் செய்யலாம். சரி மைனக்கா, போ பறிச்சிட்டு வா. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து சோறு குழம்பாக்கி விளையாடிக்கிட்டு இருந்தா அங்க உங்க அப்பா வர்றதுக்குள்ள நான் வீட்ல போய் சோறு குழம்பாக்க வேண்டாம். கயல், அவங்க ரெண்டு பேரும் வேணா இங்க விளையாடட்டும். நீ வீட்ல போய் வேலை இருந்தா பாரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐஷு, ஒன்னால இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. ரெண்டும் சேட்டை பிடிச்சதுங்க. கொஞ்ச நேரம்லாம் அக்கா தம்பின்னு பாசமா விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுக்கு ரெண்டும் அடிச்சுக்குதுங்கன்னே தெரியாது. ரெண்டும் கட்டி புரண்டு உருண்டுகிட்டு இருக்குங்க. அது உனக்கு ரியா குட்டி மட்டும் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறது இல்ல. இனி ரியா குட்டிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வந்தாதான் தெரியும் ரெண்டு பேர் இருந்தா எவ்வளவு கஷ்டம்னு. ஐயோ நீ வேற கையல், ரியா குட்டி ஒருத்தியோட சேட்டையே தாங்க முடியல. ஆரம்பத்துல நான் இவ கூட அவ்வளோக்கு இருக்காததுனால இவ பண்றது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா இப்போ இவ பண்ற குறும்பெல்லாம் ஐயோ தாங்கவே முடியல கையல். இது என்ன ஐஷு, இப்பதானே அவன் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு மேலதான் இருக்கு. அது எல்லாரும் சொல்லுவாங்க, குழந்தைங்க பண்ற சேட்டை குறும்பெல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு எதுக்கு கோவப்படணும்னு. அதெல்லாம் எப்பவாவது ஒரு நாள் வந்து பார்த்தா சரி. தினமும் கூட வச்சு பாக்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அதுலயும் நம்ம பாக்குற குழந்தைங்கலாம் நல்லா அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்குன்னு வந்து வாக்கிறது தான் இப்படி அமைது. மைனா குட்டி பண்ண சேட்டையிலேயே நான் பாதி பைத்தியம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவ இருக்கானே, ஐயோ சாமி, நான் முழு பைத்தியமாகவே மாறிடுவேன் போல இன்னும் கொஞ்ச நாள்ல. ஐயோ கையல், இதுக்கப்புறம் இன்னொரு தடவை பைத்தியமாக நம்மளால முடியாதுப்பா. நமக்கு ரியா மட்டுமே போதும். ஏ ஐஷு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். டென்ஷன் எல்லாம் இருக்கிறது தான். ஆனா அதுக்கு என்ன, ரியா மட்டும் போதுன்ற அளவுக்கெல்லாம் முடிவு பண்ணிடாத. ரியாக்கு கூட விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அட்டா, அது பாப்பா கூட விளையாட அப்பா போதும். எனக்கு அப்பா போதுமா? ஏ செல்லக்குட்டி, நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி? உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா அம்மா அப்பா கிட்ட எனக்கு விளையாட குட்டி தம்பி வேணும்னு கேளு. இல்லனா அப்புறம் அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னா உங்ககிட்ட விளையாடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. குட்டி தம்பியா? ஐயோ கையல், கொஞ்சம் சும்மா இரு கையல். அது எப்படி? நான் மட்டும் ரெண்டு பேரையும் வச்சுட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்ல, நீ மட்டும் எப்படி ஜாலியா இருக்கலாம்? ஏன் தங்கம், இங்க பாரு, அப்பா அம்மா கிட்ட குட்டி தம்பி வேணும்னு அடம் பிடிச்சு குட்டி தம்பி வாங்குற, சரியா? பாப்பாக்கு குட்டி தம்பி வேணும். அப்பா வாங்கிட்டு வருவாரு. சூப்பர். இப்படியே தான் அப்பா வந்ததும் அப்பா குட்டி தம்பி வேணும் வேணும்னு கேட்கணும், சரியா? ஐயோ கையல், நீ முதல்ல கிளம்பு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். மைனா முகில், ரெண்டு பேரும் வாங்க, வீட்டுக்கு போய் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேணா வந்து பாப்பா கூட விளையாடலாம். நான் வரல, நான் பாப்பா கூட விளையாண்டுட்டு தான் வருவேன். டி முகி, ஒன்றும் வேண்டாம். உன்னை விட்டுட்டு போனா அப்புறம் எனக்கு அங்கே நிம்மதி இருக்காது. இங்கே நீ என்ன சேட்டை பண்ணி வைப்பியோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். வேண்டாம் வா, நம்ம போய் சமையல் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம்டா. அம்மா கையல், பாவம் அழுதுற போறான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விளையாடட்டும் விடு. இங்க பக்கத்துல தானே வீடு. அப்படி ஒருவேளை ரெண்டு பேரும் ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா நானே கொண்டு வந்து வீட்டுல விடுறேன். ஐயோ ஐஷு, உன்னால இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்க முடியுமா? அத்தை, முகிய நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? அது சரி. சரி சரி, மூணு பேரும் விளையாடுங்க. சேட்டை பண்ணாம இருந்தா சரிதான். என் மைனா முகில பாத்துக்க. அவன் ஏதாவது குறும்பு பண்ணா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஹை ஜாலி. சரி ஐஷு,
ஐஷு. அரவிந்த் அண்ணா, ஷமீர் அண்ணா, சக்தி 3 பேரும் மதியத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஏதாவது அவங்களுக்கு சமையல் பண்ணி வைக்கணும்ல. நான் போய் அந்த வேலையெல்லாம் பாக்குறேன், நீ இவங்கள பாத்துக்க. சரி கையில், நான் பாத்துக்கிறேன், நீ போ. முகி, இப்ப நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பிரியாணி செய்யலாம். இரியா, உனக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னு தெரியுமா? ஓ, தெரியுமே. அது உப்பு போட்டு, அப்புறம் சக்கரை போட்டு, அப்புறம் மசாலா பொடி போட்டு கலக்கி 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 செய்யணும். இரியா, பிரியாணில யாராவது சக்கரை போடுவாங்களா? சக்கரை எல்லாம் போட மாட்டாங்க. இல்ல, அது சக்கரை போட்டாதான் டேஸ்ட் ஆகும். இல்லாட்டி காரம் இருக்கும். ஏ மைனக்கா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. பாத்தியா, ரியா பாப்பாக்கு தான் எல்லாம் தெரியுது. டேய், உனக்கு ரியா பாப்பா பிடிக்கும்ன்றதுனால அக்காவை விட்டுட்டு ரியா பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற. இரு இரு, அம்மாட்ட சொல்லி தரேன். ஐஷு, என்னடி பண்ற? நான் என்னங்க பண்ண போறேன், சும்மா தான் இருக்கேன். ரியாவும் முகிலும் மைனாவும் இங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்பதான் கையில் நீங்க கால் பண்ணீங்கன்னு வந்து கொடுத்துட்டு போனா. அப்புறம் நீங்க எங்கெங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க? சென்னையில இருந்து டவுனுக்கு வந்துட்டேன் ஐஷு. இங்க டவுன்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு பஸ் ஏறியாச்சு. பஸ்ல தான் வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். 1 மணி நேரத்துல வந்துருவீங்களா? சீக்கிரமா வாங்க. உங்களை பார்க்காம எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நானும் தான்டி உன்னை பார்க்காம எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஒரே நாள்ல உன்னை பார்க்காம இழைச்சு போயிட்டேன். இன்னும் 1 மணி நேரம் தான் ஐஷு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன். டேய், வேணா ஒண்ணு பண்ண, அந்த டிரைவரை எழுப்பி விட்டு நீ உட்காந்து ஓட்டு. அப்ப 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். நீ கொஞ்சம் சும்மா இருடா. என்னங்க சக்தி அண்ணா என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்லை ஐஷு, அவன் ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்கான், நீ சொல்லு. எதுவும் வேண்டுமடா, எனக்கு இன்னமும் வேண்டுமடா. ஏயா, என் போன்ல தான் விடிய விடிய போனை பேசி அந்த போன்ல இருக்க சார்ஜ் மொத்தத்தையும் முடிச்சு சுவிட்ச் ஆஃப் ஆக்கி என் கையில கொடுத்துட்டான். சரி, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் அமைதியா வருவான்னு பார்த்தா அதுக்குள்ள உன்னை யாரையா உன் போனை கொடுக்க சொன்னது? இனி வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் காதுல இருந்து ரத்தம் வர வைக்காம விட மாட்டானே. அட விடுங்க சக்தி, அவர் ஐஷோட பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேசிட்டு போட்டுமே. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னவா? நீ வாய் அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து நில்லு, நாங்க நிக்கிறேன். சும்மா நில்லுங்க சக்தி. அது சரி, நீயும் வந்ததுல இருந்து போன்ல கடலை போட்டுக்கிட்டே தான் இருந்த. சார்ஜ் போடுறதுக்கும் எங்கேயும் இடம் கிடைக்கல. என் போனு நேத்தோட சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. உன் போன்ல மட்டும் எப்படியா இவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குது? அப்படி என்ன போன் தான் யூஸ் பண்ற? சொல்லு, நானும் வாங்கிக்கிறேன். எதுக்கு சக்தி? சார்ஜ் நிக்கிற போன் வாங்கிட்டா மட்டும் நீங்க என்ன கடலையா போட போறீங்க? யோ, என்ன அசிங்கப்படுத்துறியா? ஐயோ இல்ல சக்தி, நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணமானவங்க, அதனால கடலை போட்டுட்டு வரோம். உங்களுக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குல்ல, அதனால நீங்க கடலை போட மாட்டீங்களேன்னு சொன்னேன். என்னது, புதுசா கல்யாணமானவங்களா? டேய், என்னடா உனக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கா, அவனுக்கு 2 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணமானவங்களா? ஐயோ சக்தி, பொண்ணு இருக்கோ பையன் இருக்கோ, ஆக மொத்தத்துல எங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. டேய், கல்யாணம் மட்டும் தாண்டா இப்ப ஆச்சு. யோ சக்தி, யோ பஸ்ன்னு பாக்குறேன், என்ன பேச வைக்காத சொல்லிட்டேன். ஆமா, என்னங்க சத்தம்? ஏதாவது சண்டையா? சேச்சே, சண்டையெல்லாம் இல்லை ஐஷு, இங்க சக்தி காமெடி பண்ணிட்டு வரான். என்னது காமெடியா? சரி சரி, நீங்க பார்த்து பத்திரமா வாங்க, நான் போனை வைக்கிறேன். இரு ஐஷு, ஏன் போனை வைக்கிற? நீ சும்மா தானே இருக்க. இன்னும் நாங்க வர 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நான் மிஸ் பண்ணல. நீ பேசுடி, போன்ல எல்லாம் சார்ஜ் இருக்கு. டேய், ஒன்னும் கவலைப்படாத, இந்த போன்ல சார்ஜ் முடிஞ்சாலும் கண்டக்டர் கிட்ட போன் வாங்கி தரேன், பேசு. தேங்க்ஸ்டா சக்தி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என்ன ஐஷு, சௌக்கியமா? ராகேஷ். ராகேஷா? ஏ ஐஷு? டேய், நீ எதுக்குடா இப்ப இங்க வந்த? ஒழுங்கு மரியாதையா போயிரு. பரவாயில்லையே, உன் ஊரு, இங்க உன் மாமன் கதிர் வேற இருக்கான். அவன் கையசைச்சாலே ஓடி வர்றதுக்கு இந்த ஊர்ல உள்ளவனுங்களா ரெடியா இருக்கானுங்க. இருந்தும் கூட நான் வந்து முன்னாடி நின்னதும் 1 நிமிஷம் பதற பத்தியா? இந்த பயம்தான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. அடச்சி, உன்னை பார்த்து நான் எதுக்குடா பயப்படணும்? உன்னை பார்த்து நான் பயந்த காலம்லாம் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு.
இப்ப இங்க கதிர் மாமா மட்டும் இல்ல, என் புருஷன் சக்தி அண்ணா அரவிந்த் எல்லாருமே இருக்காங்க. இத்தனை பேரையும் மீறி ஒன்னாலலாம் எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்குடா நான் பயப்படணும்? எல்லாரும் இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்க? ஐயோ என்னாச்சு, என்கிட்ட பேசுடி. உன் புருஷனோட ஃப்ரெண்டு, அந்த ஏசி 3 பேருமே இந்த ஊர்ல இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உன் மாமன் கதிர், அவனும் இப்ப வரமாட்டான். ஏன்னா அவன் வேற வேலையா பிஸியா இருக்கான். டேய், யாருமே இல்லைனாலும் இது கிராமம்டா. இப்ப மட்டும் நான் சத்தம் போட்டேன்னு வச்சுக்க, 100 பேர் வருவாங்கடா. வருவாங்களோ? எங்க சத்தம் போடு. என்ன பாக்குற? இந்த ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஊர்ல உள்ள அத்தனை பேரும் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்க. இப்ப ஊருக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஆனா நீ ஒன்னும் பயப்படாத, யாருமே இல்லைன்றதுக்காக நான் உன்னை எதுவும் பண்ண போறதெல்லாம் இல்ல. இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். இப்பவே என் கூட கிளம்பி நீ ஏர்போர்ட்டுக்கு வர. நீ, நான், உன் அம்மா அப்பா, நம்ம 4 பேரும் இப்பவே துபாய்க்கு கிளம்புறோம். டேய், நீ திருந்தவே இல்லையாடா? அப்புறம் அம்மா அப்பாவா? அவங்க திரும்பவும் உன்கிட்ட சேர்ந்துட்டாங்களா? ஆமாண்டி, எல்லாத்தையும் உனக்கு விளக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. இப்பவே கிளம்பி எங்க கூட வரியா இல்லையா? வர முடியாதுடா. அது சரி, உன் புருஷன் கூட சேர்றதுக்கு முன்னாடியே நீ வரமாட்ட. இதுல வேற இப்ப உன் புருஷன் கூடயும் சேர்ந்துட்ட, நீ வருவியா? இப்படியெல்லாம் சாதாரணமா கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். உன்னை என் கூட வர வைக்கிறதுக்கு நான் வேற பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாமா? டேய் பொறுக்கி, என் குழந்தையை விடுடா. விடுறதா? உன் குழந்தை வேணும்னா ஒழுங்கு மரியாதைக்கு எங்க கூட வா. ஐஷு, ரியாவுக்கு என்னாச்சு? ஏதாவது சொல்லுடி. டேய் என்னடா ஆச்சு? நீ சக்தி, ஐஷு கிட்ட அந்த ராகேஷ் என்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐஷு ராகேஷ்னு சொன்னா அதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்கா. ரியான்னு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன ஷமீர் சொல்றீங்க? ராகேஷா? அவன் எப்படி பிரச்சனை பண்ணுவான்? அதுவும் நம்ம ஊர்ல. கதிரன் அங்கதானே இருக்காரு. அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம அவன் எப்படி பிரச்சனை பண்ணுவான்? ஐயோ தெரியல அரவிந்த். ஆனா ராகேஷ் தான் இருக்கான். போன்ல ராகேஷோட குரலும் கேக்குது. அவன் என்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். என்னடா இது, நம்ம போறதுக்கு வேற 1 மணி நேரம் இருக்கு. ஷமீர், நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நீங்க உடனே கதிரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவர் போய் பாத்துக்கு வரவன. ஆமாண்டா, அரவிந்த் சொல்றது சரிதான். உடனே கதிரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. இருடா சக்தி. டேய், ஒழுங்கா என் குழந்தையை விட்டுடுடா. உன் குழந்தைய விடணும்னா ஒழுங்கு மரியாதை நீ எங்க கூட வரணும். வரியா? டேய், ஏன்டா இப்படி பண்ற? சீக்கிரம் ஐஷு, யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் பொண்ணு பாவம் அழுதுட்டு இருக்கால, சீக்கிரமா எங்க கூட வரியா இல்லையான்னு முடிவு பண்ணு. டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஐயோ, நான் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாம இருக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப மட்டும் நீ முடிவு பண்ணல, உன் பொண்ணை தூக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்ப நீ தன்னால வருவல்ல? ஏய், வாய மூடு. கத்துன அப்படியே சங்க அறுத்துருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.